பதிவது ராமராஜ், தமிழ் புக் ரிவ்யூ, வீட்டு மருத்துவம் மற்றும் ஹிந்து ஆன்மீகம். திருபுவனம் மடப்பள்ளிக்காளி கோவில் சார்ந்த 12வது. திருபுவனம் என்றால் லட்சுமி உலகம் என்ற பெயர். மடக்காளி என்பது மடக்காளியினுடைய தன்மை என்று செய்வழியாக கேட்டது. ஒவ்வொரு வருடமும் திரௌபதி அம்மனானவள் காளி தேவிக்கு முன்பு அவர் அக்னி பிரவேசம் செய்வார் ஒவ்வொரு வருடங்களும். அவ்வாறு செய்கின்ற பொழுது மக்கள்கள் தங்களுடைய குறைகளை, குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த குறைகளை அவரிடம் நிவர்த்திக்கும் பொருட்டு போய் வேண்டிக் கொள்வார்கள். அந்த சமயத்தில் செல்பவர்கள் அனைவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் வாழ்வியல் முறை சீர்வரிசை முறையாக குடும்ப முறைகள் சரியாக அமையும் என்று நம்பிக்கை பாரத கதை காலத்திலிருந்து இருப்பதாக ஒரு தகவல். சரி, இப்பொழுது நிகிதா அவர்கள் கல்லூரியில் வேலை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாட வகுப்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதும், தனியாக அவர்கள் உரையாடுகின்ற பொழுது தொடர்புகள் பேசுகின்ற பொழுதும் அவர் மற்றவரிடம் பேசுகின்ற முறையும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாகவும் பதிவில் இருக்கின்றது. இந்த தகவலோடு நாம் சந்தோஷ் அவர்களிடம் சொல்லலாம். சிறு வயதிலிருந்து தாயின் பார்வையில் வளர்ந்தவர். பெண் சார்ந்த எந்த குறையும் அவர் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றும், அவர் பெண்களை மதிப்பவராகவும் இருப்பார் என்றும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் செய்கின்ற வேலை, கோயில் வேலையும் அவ்வாறு அவரை நான் இந்துவாக இருக்கின்ற அளவில் நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் அந்த இடத்தினுடைய நம்பிக்கை தனி நம்பிக்கையின் பெயரால் அங்கு வேலை பார்ப்பவர்களும் அவ்வாறே அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். சாப்பிட செல்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற காவலாளியை மாற்றுவார்கள். அவ்வாறும் அவர் நேர்மையாக இருந்திருக்கின்றார் என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது. அவரும் இங்கு 5 இருக்கின்றார்கள், இன்னும் காவலாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் பங்கிட்டு தர வேண்டும் என்ற தகவலையும் அவர் இங்கு பதிவு செய்கின்றார். ஏனென்றால் இவரிடம் கேட்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்திருக்கின்றது. ஆனால் இவருடைய சூழ்நிலை என்ன என்று அங்கு தெரியவில்லை. எடுத்து சென்ற அருண்குமார் என்பவர் ஆட்டோ டிரைவராக இருந்திருக்கின்றார். அவர் எடுத்து வைத்திருக்கின்ற